அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் திமுக அரசுக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்துவிட்டனர் என்று 2026 தேர்தலோடு திமுக முடிந்துவிடும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றையும். அவர் உடல்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அதை போல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார். அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ். நோயாளிக்கு அந்த வெண்டிலேட்டரை எடுத்தால் உயிர் எப்படி போகுமோ அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுக கதை முடிந்தது.